எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ கற்றல் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் கூட இணையறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஆமாங்க ரிசல்ட்ஸ் முதல்வன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து டிலே ஆகிட்டு இருக்குங்க. அதாவது ஆக்சுவலாக வர வேண்டியது என்னாச்சு, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன், அட்மிஷன் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்துச்சு, ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிடுறாங்க. ஸோ ஓகே, ஒன்றும் இல்லைங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், நிறைய பேர் வந்து நம்ம குரூப்பில் வந்து இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப் இருக்குங்க. நீங்கள் ரெண்டில் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. இது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸை என்டையராக கவர் பண்ணுற மாதிரி ப்ளஸ் சிலபஸும் சேர்த்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொஸ்டின் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி சரி போடுறது நிப்பாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோங்க. இது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2 இதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டேயோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் ஒரு 90 நாள் தாண்டி வந்து போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகேங்க, தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட ப்ரிப்ரேஷனில். ஓகேங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நிறைய பேர் இந்த முதல்வன் பற்றி தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்க, வாங்க பேசிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆன்சர் கீ வந்து விடுவாங்கங்க. ஸோ ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது நம்மளோட கீழே அப்படின்னா நீங்கள் அதை திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபோடு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் ஐடியும் ஒரு டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1 வீக்குள்ளே வந்து எப்போவுமே 1 வீக்கில் அந்த டேட்லேருந்து ஒரு 2 நாளில் 3 நாளில் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இது இப்படி தான் வந்து வருஷம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் இயரில் எஸ்எஸ்சி பேங்கிங்கான முதல்வன் எக்ஸாம் இல்லை. ஸோ ஏஐசிஎஸ்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி யூபிஎஸ்சிக்காக நடத்திட்டு இருப்பாங்க. ஸ்டைஃபன் கம் கோச்சிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பேசியிருப்பாங்க நிறைய பேர் வந்து. ஸோ நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அது இப்போது வருங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லையும் அதுவும் வந்து முதல்வன்லேருந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இதுவும் சேம் தான் ரெண்டுமே. அதில் வந்து ஸ்டைஃபன் உண்டு, இதில் ஸ்டைஃபன் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதுலேயும் 1000 தான், இதுலேயும் 1000 மெம்பர்ஸ் தான். ஸோ அப்போது லாஸ்ட் இயர் வந்து அவங்க நடத்துனால நான் அதை வச்சு சொல்லிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக வந்து இது பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 1 இயராக நம்ம முதல்வன்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஐசிஎஸ்சிசி தனியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்களோட அந்த ப்ரொசீஜர் படி தான் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் அதை வச்சு நான் சொல்கிறேன். கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் அந்த இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ ஆனால் இந்த வாட்டி வந்து என்னென்னா ஒரு 1 வீக் டைம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நானும் வந்து சண்டே எதிர்பார்த்தேன். ஏன்னா 19th வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் டே கீ சப்மிட் பண்ணுறது 19th ஈவினிங்கோட வந்து முடிஞ்சுது. ஸோ 20, 21, 22, 23 இன்றைக்கி 23 ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா நேரத்துக்கு வந்திருக்கணும் ரிசல்ட். ஆக்சுவலாக 2 நாளில் வந்துடும். இப்போ சப்போஸ் வரல அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஏதாவது மிஸ்டேக்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து வெரிஃபை பண்ணி அது சப்போஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த நியூ கீயை வந்து விடுவாங்க. அப்டேட் பண்ணி அந்த கீயை வந்து ஓகே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த லேட்டாக இருக்கலாம். இல்லை யாருமே அனுப்பல ஆனாலும் லேட் அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே வந்துடுங்க. மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்துடும். 19th ஒரு 1 வீக் கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்ருவாங்க. ஸோ முதல்வனோட வெப்சைட்டில் தான் வந்துடும். நம்ம ரிசல்ட்ஸ் வந்தோன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, நம்ம வந்து இதுலேயும் சரி நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துறோம். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசல்ட்ஸ்க்காக. ஸோ ஓகே, இதுதான் வந்து ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டில் டேரெக்டாக வந்து நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்ளை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட்லேயே லாகின் பண்ணிட்டு ரிசல்ட்ஸுங்கிற பேஜ் வந்துடும். ஸோ அந்த பேஜில் உங்களோட மார்க்கும் உங்களுக்கு மட்டும் வந்து வர்ற மாதிரி வரும். ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து நேம் லிஸ்ட் மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது முன்னாடியே இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்டு மாதிரி வந்தது. ஸோ இந்த வாட்டி ஒன்று லிஸ்ட்டு நேம் உங்களோட நேம்ஸ் வந்து வரிசையாக அவங்களோட மார்க் படி வந்து கட் ஆஃப் படி வந்து வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்களே வந்து லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதிலே வந்து உங்களோட ரிசல்ட் வந்து
வந்து வந்துடும். என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கீங்க, என்ன மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அது கட் ஆஃப்குள்ளே வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் வந்து செலக்டடுன்னு வரும், இல்லை நீங்கள் வந்து நாட் செலக்டட் அப்படிங்கிறது வரும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு கீப் விசிட்டிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா வெயிட் லிஸ்டட் அல்லது நீங்கள் வந்து செலக்டும் ஆகலை ஆனால் நீங்கள் வெயிட் லிஸ்டடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் உண்டு. அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அடுத்து மூவ் ஆன் ஆகிக்கலாம் அப்படின்னு அர்த்தங்க. அது வந்து செலக்டும் இல்லை வெயிட் லிஸ்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெப்சைட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி வருதா அப்படிங்கிறது தெரில. ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி வெயிட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொவிஷனலாக ஒன்று செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வெயிட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, செலக்டட்னு வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் லிஸ்ட் இருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, கட் ஆஃபுக்கு உங்களோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அவங்க ப்ரொசீஜர் முடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து போகலை அப்படின்னா ஸோ உங்களை வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதே வெயிட் லிஸ்ட்டும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து செலக்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தேவையான வெயிட் லிஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. WLன்னு சொல்லிட்டு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 பேரை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 10 சீட்டு வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 சீட் எடுத்து வைப்பாங்க, 20 பேர் எடுத்து வைப்பாங்க, டபுளாக வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து வந்துடும். அதாவது நீங்கள் ஸ்கோர் எவ்வளவு, அது கட் ஆஃப் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு PDF மாதிரி வந்து விடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதாங்க உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து போட்டுருவாங்க. டேரெக்டாக லாகின் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து PDFல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அதில் கேட்டிருந்தீங்க என்ன இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தாங்க. இதிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். ஒரு 10-20 மார்க் கம்மியாக இருக்கலாம், இல்லை கூடவும் இருக்கலாம். ஆனால் வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து கம்மியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கட் ஆஃப் வந்து நிறைய பேருக்கு ஹோப் கொடுத்துடக்கூடாது. கம்மியாக சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ஓகே கம்மியாக எடுத்துருக்கிறவங்க கொஞ்சம் பார்டரில் இருக்கிறவங்கலாம் வந்து நம்பிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் கட் ஆஃப் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சொல்லும்போதே ஒரு கொஞ்சம் அதிகமாக சொன்னோம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா சப்போஸ் வரது கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நல்லது தானே. ஸோ அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அது வந்து ஃபைனல் கிடையாது. ஸோ சொல்ல முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க நல்லாவே இந்த எக்ஸாமில். இல்லை எல்லாருமே மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பாதிக்கு மேலே ஃப்ரெஷர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதுபடி தான் வந்து அதான் இது வச்சு தான் வந்து ஃபைனலே பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்களே வந்து ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணார் அப்படின்னா சீக்கிரம் வந்து பண்ணிடுவார். ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னா கூட தான் செய்யும். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து AICCC ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்வன் அதில் வந்து சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு 1 மந்த்க்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதுதான் வரும். ஸோ அதுக்கு மந்த்லி ஸ்டைஃபனோட வந்து உண்டு. UPSC ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் சப்போஸ் UPSC படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் TNPSC அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கேயும் கிளாஸஸ் வந்து நடக்கும். நீங்கள் அதையும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மித்தபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பார்க்கணும் ப்ரோ நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம். இல்லை ப்ரோ நான் வந்து UPSC மாறலான் இருக்கேன் ட்ராக்கு, நான் வந்து இதுக்கும் படிக்கலான் இருக்கேன் அதுக்கும் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ இது ஒரு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா எழுதிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது வேறு யாராவது எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்ட்டோட இது வந்து பாதிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று. இதில் கிடைக்கலனாலும் நீங்கள் தாராளமாக அடுத்து வந்து அப்ளை பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ஸோ இதில் கிடைக்கல ஆனால் எனக்கு படிச்சு ஆகணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்லாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஃப்ரீ கோச்சிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 2க்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா விசாரிங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, எப்போவுமே வந்து போகும், இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஃபீஸுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் டெய்லி கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் ஆகணும்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். SSCக்கும் நடத்துனாங்க, குரூப் 2 TNPSCக்கும் வந்து உண்டு. ஸோ நீங்கள் அதை விசாரிச்சுக்கோங்க, உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டுக்கோங்க. ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ இந்த லாஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதான் நான் வந்து சொல்லிட்டேன், ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது பேசிட்டோம். நம்ம லாஸ்ட் இயர் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம்.
சொல்லிட்டோம். ஸோ லாஸ்ட் இயருக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு முந்தின வருஷம் வந்து ரொம்பவே கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டை விட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி ஆன்சர் கீ ஏதாவது மாறி இருந்தது அப்படின்னா அந்த லேட்டாக ஆகும். ஆன்சர் கீ புதுசாக விடுவாங்க. ஸோ மாறலை அப்படின்னா டேரெக்டாக ரிசல்ட்டே வந்து வந்துடும். இன்னும் 2 நாள் இல்லை ஒரு அந்த லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு 7 டேஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வந்துடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேங்க. அடுத்து அட்மிஷன் ப்ரொசீஜரும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி வெயிட் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நீ ப்ரொவின்ஷியலாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த வருஷம் வந்து எங்கே கோச்சிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இனிமேல் தான் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே வந்து இந்த யூபிஎஸ்சிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்து சொல்லிடுவாங்க. அதாவது மதுரையில் எத்தனை சீட்டு, சென்னையில் எத்தனை சீட்டு, கோயம்புத்தூரில் எத்தனை சீட்டுன்னு 3ஆக வந்து பிரித்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அது என்ன அப்படின்னா அது வந்து மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி வந்து தெரியல. மேக்ஸிமம் இந்த மாதிரி 3 லொக்கேஷனில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஆனால் என்னென்ன இடம் அப்படிங்கிறத மட்டும் இன்னும் சொல்லலை. அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேபி இல்லை ரிசல்ட் பிடிஎஃபோடு அட்டாச் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த லொக்கேஷனை இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு அவங்க சொல்ல முடியாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கூட மெர்ஜ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடங்கள் மட்டும் நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் அவங்க கூப்பிட்ற அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளைம் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே, அதாவது நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 சர்டிஃபிகேட் உண்டு. நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு 5 சர்டிஃபிகேட் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம போய் சொல்லியிருக்கக்கூடாது, மாற்றி சொல்லியிருக்கூடாது. நம்மளோட 10th 12th ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், டிகிரி இதெல்லாம் வந்து இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அவங்க லொக்கேஷன் அவங்களோட இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. நமக்கு என்ன ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த அக்காமடேஷன் என்னங்க, ஹாஸ்டல் என்ன, ஸோ எல்லாமே சொல்லிவிட்டு கிளாஸஸ் இப்போ இருக்கும் அப்படிங்கிறத டேரெக்டாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களோட ஒரு இது. ஸோ இதிலேயே வந்து நம்ம வெயிட் லிஸ்ட்டில் இருந்தவங்க என்ன அப்படின்னா அட்மிஷன் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து வந்திருக்க மாட்டாங்க. சில சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சீட்டை வேக்கன்சி இப்போ ஒரு 5 சீட்டு வருது அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டிலேருந்து 10 பேர் கூப்பிடுவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் நார்மலாக ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலேருந்து 10 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ 10 பேரை கூப்பிட்டு ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதில் வர்றவங்களுக்கு அந்த 5 சீட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து இவங்க கூடயே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வெயிட் லிஸ்ட்லேருந்து வந்து அட்மிஷன் போட்டவங்க ஸோ இவங்க கூட ஜாயின் பண்ணி ப்ரொவின்ஷியலாக செலக்ட் ஆனாங்கல்ல ஃபஸ்ட்டு, அவங்க கூட ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து போகும். ஸோ இது வந்து போயிட்டுருக்கும். இதுலேயும் வந்து வரல அப்படின்னா செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ அதுலேயும் வரல அப்படின்னா தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட், லாஸ்ட்டில் வந்து 3 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வரும் மேக்ஸிமம். ஸோ அந்த தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வந்து வந்துடும். மேக்ஸிமம் ஃபில் பண்ணிடுவாங்க தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சீட் வந்து எதுவும் வேக்கண்டாக இருக்காது, ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே வந்து நார்மலாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கும். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. கிளாஸ் யார், ஸோ என்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுதான் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர். அட்மிஷன் ப்ரொசீஜர் ஒரு 1 டே வந்து ஆகுங்க. அதில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஃபுட் உங்களோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து போவீங்க. ஸோ போயிட்டு ஹாஸ்டலில் வந்து வச்சு நீங்கள் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர். இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஏஐசிஎஸ்சியும் நான் முதலும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கு நடந்த அந்த ப்ரொசீஜர். ஸோ அதே இதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து திடீர்னு ரிசல்ட் பிடிஎஃப்ல வந்து ஏதாவது மாற்றம் வந்து சொல்லலாம். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். ஒரு கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 டே ஆகும். ப்ரொசீஜர் வந்து ஒரு ½ டே இருக்கும். முடிச்சுட்டு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து விஷயம். ஓகேங்க, இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த லாஸ்ட் இயர் வந்து நடந்த அந்த இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ இதுதாங்க லாஸ்ட் இயர் நான் முதல்வன் யூபிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட், டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது 22 டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து சொல்லலை. ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் ரிசல்ட் டேட் வந்து சொல்லலை. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கொடுத்துருவாங்கங்க. ஸோ எத்தனை சீட்டு வந்து சென்னையில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து இந்த இதுக்கு வந்து ரெசிடென்ஷியல், அதாவது ஃபுல் டைமும் இருந்தது, பார்ட் டைமும் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து வெறும் பார்ட் டைம் பற்றி அவங்க பேசவே இல்லை. அதே மாதிரி ஹாஸ்டலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்தாகணும், டேஸ் கலராக வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஸோ இந்த 3 வந்து இருந்ததுங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கே 100 பேர் வந்து எடுப்பாங்க.
ஸோ அதே மாதிரி சென்னையில் பார்ட் டைம் ஒரு 100ம் ரெசிடென்ஷியலாக இருக்கும்போது ஒரு 225. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி டோட்டலாக 1000 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் வந்தோட இது வந்து பிடிஎஃப்ங்க. ஸோ இப்போது இதிலேயே வந்து கிளாஸஸ் டைம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 10 to 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் ஃபுல் டைமுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஹாஸ்டல்ஸ் பற்றி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இதில் வந்து இவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம், டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க, ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஷோ பண்ணணும்னு வச்சேன். அதே மாதிரி லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க இந்த கட் ஆஃப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஏஐசிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரிலிமினரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃப், அதாவது இது அவுட் ஆஃப் 300 வந்து சென்டர் வைஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கட் ஆஃப் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபுல் டைமு, பிடினா பார்ட் டைம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 300க்கு வந்து ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 204 வந்து இருக்குது. ஸோ பார்ட் டைமுக்கு 208 வந்து இருக்குது. மதுரையில் 186 வந்து இருக்குது. கோயம்புத்தூரில் 194 வந்து இருக்குது. ஸோ இதே பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 182, அதே வந்து பார்ட் டைம் 176 இருக்குது. மதுரை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 146ம் 160யும் வந்து இருக்குது. 300க்கு. அதே வந்து பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 170 இருக்கும், பார்ட் டைமுக்கு 150 இருக்கும். இங்கே 128, 140 வந்து இருக்குங்க. ஸோ அதே மாதிரி எம்பிசி பை டிஎன்சி பார்த்தீங்க அப்படின்னா 176 வந்து இருக்கும். 170 வந்து பார்ட் டைமுக்கும், அதே மாதிரி 140 மதுரைக்கும், 144 வந்து கோயம்புத்தூருக்கு இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் 136க்கும், பார்ட் டைமுக்கு 132 இருக்குது. ஸோ அதே மாதிரி மதுரையில் 110ம் 110ம் வந்து இது கோயம்புத்தூர்லேயும் 110 வந்து இருக்குங்க. அதே மாதிரி எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரியில் 116 வந்து சென்னையில் இருக்குது. 112 வந்து பார்ட் டைமுக்கும், ஸோ 98 வந்து மதுரைக்கும், 112 வந்து கோயம்புத்தூருக்கும் வந்து இருக்குங்க 300க்கு. ஸோ அதே மாதிரி எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து 126 இருக்குங்க. பார்ட் டைமுக்கு வந்து 130 வந்து இருக்குது. ஸோ மதுரைக்கு வந்து 110ம், கோயம்புத்தூருக்கு வந்து 136ம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து விட்டுருவாங்க, கட் ஆஃப் வந்து விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு பிரித்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. எங்கள் இந்த லாஸ்ட் இயர் இதை அப்ளை பண்ணும்போது, ஆனால் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து லொக்கேஷனை பற்றிலாம் வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஓவராலாக அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த இடம் வந்து லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. கட் ஆஃபும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து நம்ம பிரித்து 3ஆக வந்து அப்ளை பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து சென்னை வந்து போடுவாங்க. ஸோ சென்னை போட்டாங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். இதுதான் வந்து நிறைய பேர் தெரியாது. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வருஷமாக வந்து சொல்லிட்டு தான் இருப்போம். எப்போவுமே வந்து சென்னை போட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகம் போடணும், காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மதுரை, கோயம்புத்தூர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காம்படிஷன் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து போகிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மதுரை, கோயம்புத்தூர்லேருந்து இல்லாமல் நிறைய பேர் சென்னையிலேருந்து போடுறவங்க, அப்புறம் அதாவது சென்னை லோக்கல் பீப்புளும் சென்னை தான் போடுவாங்க, வெளியே ஃபுல்லாக இருக்கிறவங்களும் சென்னை தான் போடுவாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே காம்படிஷன் இருக்கும். மதுரைக்கு வந்து சவுத்து வந்து பக்கம் வந்து இதை கோயம்புத்தூர் மிடில் பக்கம் வந்து யாரும் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இது கடந்த 3 வருஷமாக இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அடுத்து ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஏன்னா நமக்கு வந்து கோச்சிங் தான் முக்கியம். அது வந்து எங்கே இருந்தால் என்ன, இப்போ சென்னை தான், மதுரை தான், கோயம்புத்தூர் தான் இல்லை, 3மே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது என்னென்னா கோச்சிங்கு, அதுக்காக நம்ம போகிறோம். ஸோ அதனால் அந்த லொக்கேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை தான் நான் வந்து ஷோ பண்ண நினச்சேங்க. நீங்கள் வந்து இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் உள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அடுத்தது நம்ம வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் பட்டன் ஞாபகம் இருக்குது, நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து லைக் போடுறீங்கன்னா அதுக்கு சைட்லேயே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் இந்த க்ரியேட்டருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட தேங்க்ஸ் வந்து நீங்கள் அதில் சொல்லலாங்க. சரி ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.